யாருப்பா அது உத்தரவு கொடுக்கிறது? அட நான் தான்டா. அண்ணனா? மேட்ச பாறா கபூர். அண்ணனே அண்ணன் லுக்கு ஒரு வெரைட்டியாவுல இருக்கு. நான் மேட்ச தான்டா பாத்துட்டு இருக்கேன். டேய் இவன் என்ன பாத்துட்டு இருக்கான்? வாடா வாடா வேற எங்கயா போலாம் வா. நல்லா அடிக்கிறாரியா சைட்டு. தம்பி இப்ப பாருடா. ஜெயித்து விட்டார் கந்தன்பட்டி காளை சிலம்பு சிங்கம். தொடர்ந்து இந்த 3வது முறையும் வெற்றி பெற்று கோப்பையுடன் பரிசு தொகை 30,000 வெற்றி பெற்று விட்டார். என்னது? யார் யாரு தேவையில்லாம திடீர்னு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? ஏய் தம்பி அத்தனை பேர் விட்டு வம்பு பண்றதுக்காக இறங்கி இருக்காங்க. அடிச்சு திம்சம் பண்றா. சிங்கம் வெற்றிவேலுக்கு பரிசு தொகை 30,000 வழங்கப்படுகிறது. நீங்க சொல்றபடி கேரட் கீரை மீன் எல்லாம் சாப்பிடுறேன். ஆனா பவர் மட்டும் கூடிக்கிட்டே போகுது. கண்டினியூ பண்ணு, சீக்கிரம் குறையும். மெதுவா கண்ணை திறந்து பாருங்கம்மா. நல்லா பாருங்க. கண்ணு லேசா கூசும். பயப்படாம பாருங்கம்மா. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியுது, வெற்றிவேலு. இவர் அண்ணன் தாம்மா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 30,000 அவங்க தான் கொடுத்தாங்க. தெரியும்யா, நீங்க நல்லா இருக்கணும்யா. எனக்கு குழந்தை குட்டிங்க எதுவும் இல்லை. நீங்க தான்ப்பா என் பேரனுங்க. ஏதாவது எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான்ப்பா எனக்கு கொள்ளி போடணும். வாட் இஸ் திஸ் கிழவி? வெறும் 30,000 ரூபாய்க்கு இவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க. அதுவும் தம்பி ஜெயிச்சதுதான். டாக்டர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு மருந்து மாத்திரம் சாப்பிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு. போயிட்டு வரேன். தம்பி பாத்துக்க. பாத்துக்கிறேன். ஐயோ காணா போச்சே. ஐயோ காணா போச்சே. ஐயோ காணா போச்சே. ஐயோ காணா போச்சே. கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலையே. ஐயோ காணா போச்சே. ஐயோ காணா போச்சே. என்னனே காணா போச்சு? அப்பாவியா இருக்கானே. நீ போப்பா, போய் டீ குடு. நே பொருளை தொலைச்சிட்டு பதறி போய் நிக்கிறிய. பாத்துட்டு நான் எப்படி போக முடியும்? கண்டுபிடிச்சு கொடுத்துருவியா? கண்டிப்பா. நீ கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அண்ணே, ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா அதை செய்யாம போறது எங்க பரம்பரையிலே பழக்கல்லனே. அதே மாதிரிதாப்பா, ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போயிட்டானா அவனை சும்மா விட்டாதான் என் வம்சத்துல வழக்கம் இல்லப்பா. அப்படித்தானே இருக்கணும். ஆமாண்ணே, என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே 2 பேர் தேடியுமா கிடைக்காம போச்சு. அப்படி என்னன்னு காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க? காணா போச்சுல்ல, அதை தாப்பா. ஏனே, என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. யோ, ஓட்ட ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க மடப்பையில. நீ செய்ய ஆளுவு அறிவில்லையாடா உனக்கு? என்ன அருவாளை தூக்குற? நான் என்ன சொன்னேன்? என்னன்னு சொன்னீங்க? ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போனா அவனை சும்மா விடுறது என் வம்சத்துல வழக்கில்லைன்னு சொன்னாலையா? ஆமாண்ணே, சொன்னீங்கண்ணே. எதடா தேடுறது? அடுத்து எவன் மாட்டுவான்? ஏப்பா, நீங்க எப்பல இருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க? 4 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கான். 4 மணி நேரமா தேடிமாயா கிடைக்கலையே? யோ, பாண்டி மடத்துல இருக்க வேண்டியவன் பள்ளி மலையில சுத்திக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காயா?
அவன்கிட்ட ஒரு தப்பான பழக்கம் இருக்கு. என்ன வெங்காய பழக்கம் இருக்கு? யோ, நான் லேசா முறைச்சதுக்கு கத்தி வச்சுட்டான்ல. லேசா முறைச்சதுக்கு பயந்து கத்திய கீழே வச்சுட்டான். அட கேடக்கு இருக்கா, கத்திய கீழே வைக்கலடா, மேல வச்சுட்டா. பேச்சு வலி கிடக்கு. தேடுறேங்க. தேடுறியா? தேடிக்கிட்டே இருக்கனே. தேடு. ஏதோ தொலைச்சோம்னு தெரிஞ்சா தாண்டா தேடுறதுக்கு. நீ ஏன் தேடிக்கிறா? ஏய் மகனே, நீ என்னைக்கா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்படா. சூப்பர். என்ன வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. அவ என்ன தேடி வந்த அஞ்சல. என்ன அந்த கிழவி காஞ்ச துணி எல்லாம் எடுக்காம போட்டிருக்கா? ரெடி. ஏய் ஒன்னதான். என்ன என்ன மீச இது? ரெண்டு பக்கமும் வளைச்சு விட்டுக்கிட்டு ஐயனார் மாதிரி. அக்கா ஒரு கொட்டாவது கண்டினியூ. முரட்டு தானே இருக்கிற அளவுக்கு மூளை இருக்கா உனக்கு? அடிக்கிறதும் உதைக்கிறதும் வீரமா? உன்னை பார்த்து 4 பேர் பயப்படுறது பெருமையா இல்ல மரியாதையா கும்பிடுறது பெருமையா? அடிப்படையில நல்ல மனசு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சண்டித்தனம்? அவனைதான் திட்டுறன்னு புரியுது அவனுக்கு? புரியுது, ஆனா புரியல. அறியாத வயசு புரியாத மனசு. என்னப்பா வெற்றி, துணினா இஸ்திரி போடணுமா? குடுப்பா, போட்டு வந்துறேன். ஏய், இந்த ஜாடையா பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எதா இருந்தாலும் தைரியமா மூஞ்சிக்கு நேரா பேசணும். என்னாச்சு உனக்கு? ஏப்பா, நான் உன் மூஞ்சிக்கு நேரம் தானப்பா பேசுனேன். ஏய், இந்த திட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் எங்கப்பா திட்டுனேன்? துணியை இஸ்திரி போட்டு வரட்டுமா தானே கேட்டேன். என்ன குத்தி காட்டுறீங்களோ? ஏப்பா, உன்னைய குத்தி விட்டு உன்ட்டையும் உன் அண்ணன்ட்டையும் எப்படிப்பா தப்பிப்பேன்? இன்னொரு தடவை இப்படி சேட்டை பண்ண அப்படியே இழுத்து வச்சு முத்தம் கொடுத்துருவேன். என்னப்பா உன் டேஸ்ட் இப்படி போய்கிட்டு இருக்கு? ஐய, ஓ கதை அங்கிட்டு இங்கிட்டு போகும்போதே நான் நினைச்சேன். லுக்கு எனக்கு, மேட்ரு அதுக்கா? நடத்து ராஜா, நடத்து. ஐயோ, நான் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா. இல்லப்பா, அந்த மில்லு நல்லா தானே ஓடிட்டு இருக்கா. நாள் ஏன் டீசல் ஓடணும்? அதே அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் வச்சிருப்பாரு. அவசரமா காசு தேவைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நமக்கு முக்கியமா? இப்போ உனக்கு மில்லு வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் என்ன பேசாம வாங்க. கையில கமிஷன் வாங்குறதுக்குள்ள என்ன பிரச்சனையா? வாங்க. சரியான ஆளியா? தம்பி நெல்லு மில்லு வாக்க போறேன்னு பொண்ணு வாக்க கூட்டி வந்திருக்கேன். தம்பி நெல்லு மில்லு வாக்க போறேன்னு பொண்ணு வாக்க கூட்டி வந்திருக்கேன். ஒரு டைப்பான ஆளு, ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சார்ஜ் டபுள் ஆகும். நேரா விஷயத்துக்கு வரேன். நல்லா ஓடும்ல? ஓடுமாவா? என்னையா சொல்றாரு? மொடமானு செக் பண்றாரு. அப்படியா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா ஆடும் பாடும், சமயத்துல குதிக்க கூட செய்யும். ஆஹா, மூணே வார்த்தையை சேர்த்து உழப்பிட்டானே. அது ஒண்ணு இல்லண்ணே, டக்கு டக்குன்னு பெல்ட் ஆடும்ல, லொட லொடன்னு சத்தமா மிஷின் பாடும்ல, சமயத்துல டபக்கு டபக்கு குதிக்கும்ல, அதை சொல்றாரு. எல்லாம் கண்டிஷன்ல இருக்குல்ல? ஒரு குறையும் இல்ல, நல்ல அம்சமா லட்சணமா இருக்கும். அப்ப என்ன ரேட்டுன்னு கேளுங்க. ரேட்டா? ரச்சனை வர ரச்சனை. தம்பி, அத பத்தி இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். ஆமாமா, முதல்ல பாத்துடலாமா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குத்து விளக்கு மாதிரி கழுவி தொடச்சு பொட்டி சந்தனமெல்லாம் வச்சு பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணுங்கிறாரு. பிடிச்சிருந்தா சொல்லுங்க, உங்க கையில பிடிச்சு கொடுத்துறேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். கண் கலங்காம? ஓ, மில்ல பொண்ணு மாதிரி வளர்த்திருக்கீங்களா? மில்ல வளர்க்கறதா? நீங்க என் பொண்ணை பார்க்க தானே வந்திருக்கீங்க. பொண்ணு பார்க்கவா? ஆமாமா, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன கூட்டியாங்க? அடியே தரகரே, எல்லாம் ஓ வேலையா? நைட்டு சரக்க போட்டு உன்னை கடிச்சிட பாரு. பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு வந்து பார்க்க மாட்டேன். பாருண்ணே, பார்க்க மாட்டேன். சிலம்பம் போட்டி அப்பயே நீ சைட் அடிச்சு எங்களுக்கு தெரியும். மரியாதையா புடிச்சிருக்குன்னு சொல்லிடு. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும். தனியாவா? வேண்டாங்க. நீங்க என்னங்க, அவர் என்னமோ பொண்ணை தனியா கூட்டு போய் வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி பதறீங்க. நீங்க பேசுங்க தம்பி. என்ன பத்தி என்ன நினைக்கிற? பாக்குறதுக்கு என்னவோ ஜிவாஜி மாதிரி ஸ்டைலா தான் இருக்கீங்க. நான் பார்க்கதான் அப்படி. ரொம்ப மோசமானவன், முரடன், பொல்லாதவன். டெய்லி 5 பாக்கெட் தம் அடிப்பேன். திடீர்னு தாறுமாறா கோவம் வரும். கண்மூடித்தனமா சரக்கு அடிப்பேன், அடிப்பேன். சரக்கு அடிச்சா ஜாலி கேட்கும். ஜாலினா எப்படி தெரியுமா? அப்படி இப்படி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க லாயக்கு இல்லாதவன். நீ வேற யாராவது நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இப்ப நீ என்ன பண்ற? வெளியே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்ற. என் தம்பி, பேசிட்டீங்களா? பொண்ணு பிடிச்சிருக்கா? சொல்ல வேண்டியது உங்க பொண்ணு. அவங்க கிட்ட கேளுங்க. சொல்லுமா லட்சுமி, உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா? தைரியமா சொல்லு. எனக்கு
ரொம்ப பிடிச்சிருக்கு. புடிச்சிருக்கா? அப்புறம் என்னண்ணே? இந்த பாருங்கய்யா, உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல. உங்க மில்ல லீஸ்ல விடுங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பார்க்க வந்தேன். உங்க பொண்ணை பார்க்க வரல. அப்படி சொல்லாதீங்க தம்பி. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தரகரு. உன்னை நான் கடிச்சு எங்கேயா ஓடுற? ரெண்டுல ஒண்ணு தொடு. நான் உன்னைத்தானே தொட சொன்னேன். நான் ஏதாவது உன்னை தொட்டு நீ பாட்டு என் காதலுக்கு ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லிட்டீங்கன்னா நம்மளால தாங்க முடியாதப்பா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏய், நான் அந்த பொண்ணை லுக்கு விடுறேன், அந்த பொண்ணு அப்பப்ப என்ன லுக்கு விடுறா. ஆனா பேச முடியலையே. புடி மோதிரம் அட வைக்கணுமா? ஏப்பா ஓயாம வட்டி கடைக்கு போயிட்டு வந்த மோதிரம் இப்போ உன் வாழ்க்கைக்கு உதவ போகுது. எப்படி? என்னன்னா அந்த சின்ன பிள்ளைய உன் ஆளுதான் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு வருது. அது வார டயத்துல இந்த மோதிரத்தை கொண்டு போய் அதுக்கு முன்னுக்கு போட்டுற. அந்த புள்ள வரும்போது எடுக்கணும். இது உங்க வீட்டு மோதிரமானு நீ அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும். அது இல்லைன்னு சொல்லு. அப்ப பார்த்து நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இப்படி தாங்க அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன், அடுத்த முருளுக்கே ஆசைப்பட மாட்டான்னு உன்னை பத்தி எடுத்து சொல்லி ஒரு காதல் கோட்டையை கட்டி முடிச்சிருவேன். சூப்பர் ஐடியாடா. மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்தாங்க, புரியல. எங்க இது உங்க மோதிரமா? இல்லைன்னு சொல்ல போற. நல்ல யோசனை பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது உங்க மோதிரமா இருக்கும்னு தோணுது. எக்ஸ்ட்ரா டைலாக் போடுற. அந்த புள்ளை இல்லைன்னு சொல்ல விட மாட்டேங்கிற. நீங்க தினமும் இந்த ரோட்ல போயிட்டு வரீங்களா? இன்னைக்கு தொலைனாலும் நேத்துக்கு தொலைஞ்சிருக்கலாம் இல்லையா? நேத்து தொலைஞ்சிருக்குமா? ஐயோ மோதிரத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள் அங்கிள், இது எங்க அம்மாவோட மோதிரம். என்னது? முந்தானேத்து தொலைஞ்சு போச்சு. முந்தானத்து தொலைஞ்சு போச்சா? மோதிரத்தை காப்பாத்துறா என் முத்து கருப்பா. உங்க மோதிரம் இருப்பா இருப்பா. இல்ல கருப்பு, இது அவங்க வீட்டு மோதிரமா? என்னது? ஏய் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஏப்பம் வருதா? பாப்பம் இல்ல. நீ பாக்கணும்னு ஐடியா கேட்டேன். என் மோதிரத்தை கொடுத்து விட்டா பந்தாவா இருக்கும்னு கொடுத்து விட்டு கடைசியில அது இப்படி ஆயி போச்சு. ஐடியா கொடுத்துட்டு அம்புட்டியும் ஓபன் பண்ணிட்டானே. ஏ பாப்பா, என்கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு போ. டேய் விடுறா விடுறா, ஏதோ குழந்தை விளையாடுது, விளையாண்டு போட்டேன். விளையாட்டு போட்டுமா? நோ டிசி சார், நீங்க போட்டிருக்கிற பிளான் ரொம்ப தப்பானது. என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்கே சாவணும், அப்பதான் அந்த ஊர் நல்லா இருக்கும். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இந்த விஷ பரீட்சை வேண்டாம். அவன் விரலாலே அவன் கண்ணை குத்துறோன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். எசக்கி தன் குருவா மதிக்கிற வேட்டு முத்தியாவுக்கு நாளைக்கு நினைவு நாள். காணாத்தூள் இருக்க சமாதிக்கு அவன் தனியா தான் வருவான். வரவன் போனாமா தான் போவான். இது லைசன்ஸ் இல்ல துப்பாக்கி. எஸ்கே கொண்டுடு. உண்மையில் இருக்கிற சஸ்பென்ஷன் ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிடுறேன். உன்னை டிஎஸ்பியை ப்ரமோட் பண்றேன். எனக்கு ப்ரமோஷன் தான் முக்கியம். டேய் சாரி எஸ்கே. டேய் பாண்டிதுரை, பாண்டித்துரை கங்க்ராட்ஸ். இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் எதிர்கோஷ்டி வந்து இசக்கிய போட்டு தள்ளிடுச்சுன்னு எஃப்ஐஆர்ல எழுதணும். அந்த எதிர்கோஷ்டியை வலைவீசி தேடிட்டு இருக்கோன்னு பிரஸ் மீட்ல பில்டப்பா சொல்லணும். ஏன் இந்த வலைவீசி வீசி பழசாகல உங்களுக்கு? இவனுக்கு ப்ரமோஷன் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். பாக்குறியா? டேய் போடுறா இவனை. இதுக்கு பேர் தான் விசுவாசம்டா. ஆனா எனக்கு அந்த விசுவாசம் இல்லையே. சொல்ல போன்றா, அண்ணன் கூப்பிடுறாரு. ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேரும் மண்டையை போட்டாங்க. யாருன்னு? அதான் அந்த டிசி மகேந்திரனும் நம்ம இன்ஸ்பெக்டர் பாண்டிதோடையும். நீ என்ன பண்ற? ஒரு 1/2 மணி நேரத்துல போய் சரண்டர் ஆயிடுவேன். உன் குடும்பத்துக்கு 5 ரூபாய் அனுப்பிச்சிடுறேன். 6 மாசத்துல உன்னை வெளியே எடுத்துடுறேன். என்ன? இதை செஞ்சது இசக்கி தான். சரண்டர் ஆயிருக்கிற சோலை இசக்கியோட ஆளு. எசக்கி சொல்லித்தான் சோல சரண்டர் ஆயிருக்கான்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? சொல்லுங்க சார். அது நம்ம சட்டத்துக்கு ஆத்திரம் பத்தாது, ஆதாரம் வேணும். சந்தேகம் பத்தாது, சாட்சி வேணும். என்ன செய்ய சொல்றீங்க சார்? ஆதாரத்தோட சாட்சியோட அந்த இசக்கியை நான் அரெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். முதல்ல அவனோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பாருங்க. தென் மாவட்டங்கள்ல இருந்து வேலை தேடி சென்னைக்கு நிறைய அப்பாவி பசங்க வர்றாங்க. அவங்களையெல்லாம் காசை காட்டி கூலிப்படைகளா மாத்தி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வலையில விழப்போற அடுத்த அப்பாவி யாருன்னு தெரியல. நாங்கதே உங்களை சிந்தாம சதறாம சிக்குன்னு இந்த வண்டியில ஏத்தி திண்டுக்கல் ரயில ஏத்த போறோம். அப்பா இவங்களெல்லாம் நம்ப கூடாது. போற வழியில சண்டை போட்டு நிக்க போறாங்க. இல்லடா, இப்பெல்லாம் முன்ன மாதிரி நான் சண்டை ரவுஸ் எல்லாம் பண்றது இல்ல. ஆமாப்பா, முன்ன மாதிரி குருட்டான்ஸ் குத்துல அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டேன். என்னமோ தெரியல, இவங்களோட ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஒரு பாசம். எங்க அண்ணனுக்கு கல்யாணமா போகுதுல, அதுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சா வருவீங்களா? நீங்க வரலைன்னா கூட அஞ்சலி அனுப்பி வைங்க. இல்ல வெற்றி.
எங்களுக்கு சாட மாட பத்தி தெரியும்ல. எங்க உங்க அட்ரஸ்? இல்ல பத்திரிக்கை அனுப்பணும்ல. அட்ரஸ் தானே தம்பி, நான் தர்றேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரெயின் போய்